பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 108 அதிகாரம் 13 வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். என கண்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். அவன் சொல்லுகிறான், தேவனாலே வெற்றி பெறுவோம், அவரே எங்களுடைய எதிரிகளை மிதித்து போடுவார். வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 20 அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்க. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டே, தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்து விட வருகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். தேவன் நம்மை சுதந்தரிக்க பண்ணின சுதந்திரத்தை, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி சில சத்துருடைய வல்லமைகள் என்ன செய்கிறது? அவைகளை பிரைஸ் தி லார்ட் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நம்மை துரத்தி விடுகிறது. இப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு புரியலப்பா. அதனால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. நம்மை நெருக்குகிற சூழ்நிலைகளின் நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம், இந்த கால வேளைகளை எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க, அப்பா எங்களால் இனி நிற்க முடியாது, நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வதுன்னு எனக்கு புரியலை, நான் உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த கால வேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்யும் பொழுது, தேவனாலே அந்த காரியத்திற்காக நீங்கள் நிற்கும் பொழுது, அவர் உங்களுக்கு பலனை தருகிறார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் கற்றுக் கொடுக்கிறார். 3வது, உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறார். நீங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்யும் பொழுது, அதாவது தேவனை துணை பெற்று நிற்கும் பொழுது, அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. எனக்கு அன்பானவர்களே, உங்களை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களை குறித்து கவலைப்படுகிறீங்களா? உங்களை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை குறித்து வேதனைப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், இன்றைக்கு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்
எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறேன். உங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதங்க, கலங்காதங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவீர்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் உங்களுடைய துணையை தேடுகிற, கர்த்தருடைய துணையை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. கர்த்தர் எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் நன்மையை சுதந்திரிக்க விடாதபடிக்கு எங்களை பின்தொடர்கிற சத்துருக்களை இன்றைக்கு நீங்கள் மிதித்து போட போகிறீங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க. நன்மைகளை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.